சிறகடிக்க ஆசை சரியில்ல டுடே எபிசோடில் நம்ம விஜயா இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. மீனா இருந்துட்டு அத்தை கொஞ்சமாவது சாப்பிடுங்க, என் மேலே இருக்கிற கோவத்தை எதுக்காக சாப்பாடு மேலே கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உன்னால தான் இந்த வீடு இப்போ இந்த நிலமையில வந்து நிற்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அண்ணாமலை இருந்துட்டு விஜயா அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா மாமா நீங்களுமா என்னை புரிஞ்சுக்கல, இருந்தாலையும் நீ ஒரு வார்த்தை வீட்டில் சொல்லியிருக்கணுமா, சொல்லியிருந்தா கூட ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம், ஆனால் நீ சொல்லாமல் விட்டதுனால இப்போ பாரு எங்கே வந்து நிற்குதுன்னு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மீனா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மாமாவா இப்படி நம்மளெல்லாம் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து தான் சிந்தாமணி இருந்துட்டு ரோகிணிக்கு போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. எதுக்காகவும் கவலைப்படாத கண்ணு, கண்டிப்பாக உன் வாழ்க்கை சரியாயிடும், ஆனால் நீ கோர்ட்டில் கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், என்னை வரதட்சணை கேட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு, மற்றதெல்லாம் தன்னால் வலிக்க வரும். உன் புருஷனுக்கு கண்டிப்பாக வேற ஒரு கல்யாணம் பண்ண மாட்டாங்க, உன்னையும் டிவோர்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ரோகிணி இருந்துட்டு நீங்கள் கொடுக்குற ஐடியா நல்லதாக இருந்தாலையோ வேண்டாம், அதுக்கப்புறம் ஏற்கனவே வீட்டில் எல்லாருமே என் மேலே கோவத்தில் இருக்காங்க, இப்போ நான் இந்த மாதிரிலாம் பண்ணால் இன்னும் தான் கோவப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மனோஜ் இருந்துட்டு சந்தோஷம் மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ போகிற வழியில் ஒரு டாக்ஸி வந்து இடித்து விட்டுருது. அதனால மனோஜ்க்கு வந்து பலமாக அடிபட்டுருது. அதோட பிரமு முடிச்சிருக்காங்க.